மகேந்திரபுரியில் சூரபத்மன் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் சூழ அமர்ந்திருந்தான். அப்போது வெட்டுப்பட்ட கையுடன் நுழைந்தாள் அஜமுகி. பகைவர்களுடைய சூழ்ச்சியால் அகத்தியர் என்ற ஒரு முனிவர் என் பிள்ளைகளை கொன்றார். இப்போது வீரமா காலரை கொண்டு எனது கையை இழக்கச் செய்தனர் தேவர்கள். அண்டங்களை ஆளும் மன்னவனே, உன் அரசாட்சி நன்றாக உள்ளது. நான் அவமானப்பட்டது பிழையல்லவா? இது குறித்து சிந்திக்க மாட்டாயா என்று அஜமுகி அழுது புலம்பினாள். இவ்வாறு அஜமுகி புலம்பும் காட்சியை ஒன்னார்த்தம் சூழ்ச்சியினால் ஒரு முனிவன் என் சிறுவர் உயிர் கொண்டுற்றான். இந்நாளில் அகுதன்றி ஒருவனை கொண்டு எனது கையும் இடப்பித்தாரே. பின்னால் இவ்வருத்தமுற நன்றரசு புரிந்தனையால் பிழையீதன்றோ? மன்னாவோ மன்னாவோ, யான் பட்ட இழிவரவை மதிக்கலாயோ என்று அஜமுகி அழுது புலம்பும் காட்சியை வர்ணிக்கிறார் கச்சியப்பர். மேலும் காவல் புரிந்து உலகாளும் அண்ணா